அண்ணா நீங்கள் எவ்வளோ நாளாக விவசாயம் பண்ணுறீங்கண்ணா? நான் 10th படிக்கிறதுலேருந்து விவசாயம் பண்ணுறேன். அப்பா கூடயே விவசாயம் பார்த்துக்கின்னு அப்படியே கூலி வேலைக்கு போயிருந்தேன். 10th ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கூலி வேலை செஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் விவசாயத்தை பார்த்து தான் இப்போ முன்னேறி இந்த டிராக்டர் ஒரு ஜேசிபி எடுத்து இன்றைக்கி ரன்னிங் பண்ணுற அளவுக்கு முன்னேறிக்குது. என்னண்ணா சொல்கிறீங்க? டிராக்டர் வாங்கியிருக்குன்றீங்க, ஜேசிபி வாங்கியிருக்குன்றீங்க, ஆனால் விவசாயத்தில் லாபமே இல்லைன்னு இளைஞர்கள்லாம் இப்போ நிலம் வச்சுன்னு இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வெளி மாநிலம் இப்போ சென்னைக்கு அந்த மாதிரி நிறைய போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் விவசாயத்தில் வந்து நான் இவ்வளோ சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து உழைப்பு முக்கியமாக முன்னுதாரணமாக போடணும். மூலதான் நீ மாட்டு உழைப்பை நம்பி இல்லாத வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டில் பணம் சம்பாதிச்சிடலாம், ஏன்னா வெளியூர் பணம் சம்பாதிச்சிடலான்ட்டு நம்மகிட்ட இது இல்லை. நம்ம வீட்டு நிலத்தை உழைச்சிப்பார், அது வேறையே இது தான். அதே மாதிரி மருந்து அடிக்காத மருந்து போடாத நல்ல இயற்கையிலே பண்ணுற விவசாயம் வேறு, இன்னும் நல்ல இது வரும். நம்மளுக்கு கெடுதலே கிடைக்காது, நல்லா வரும். இப்போ விவசாயத்துக்கு நீங்கள் பயன்படுத்துகிற மருந்து, மற்ற பொருட்கள், விவசாய கூலி இதெல்லாம் வந்து எப்படிண்ணா இருக்குது? ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகுதா இல்லை அதிகமாக இருக்கா? இப்போ கொஞ்சம் என்ன எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எல்லாமே என்னென்னா பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாரி எல்லாமே ரேட்டுங்க ஏறிக்கினே தான் இருக்குது. இப்போ ஆள் கூலிக்கும் 130 ரூபா 120 ரூபான்னு இருந்ததுலாம் இப்போ 150 ரூபா 200 ஆகிப்போச்சு ஒரு லேடிஸ் வந்து நடவு நட்டாக்கா. அது இப்போ அது இல்லாத இப்போ மிஷின் நடவுன்னு அதுக்கு கம்மியாகவும் மிஷின் நடவுன்னு ஒன்று இது தயாரிச்சிட்டாங்க, மிஷின் ஒன்று தயாரிச்சிட்டாங்க, அதுவும் செய்கிறாங்க. எனக்கு ஆனால் நான் எந்த வேலைக்கும் போகிறது இல்லை, இந்த விவசாயத்தை நம்பி தான் இந்த டிராக்டர் எடுத்துக்கிறேன், ஜேசிபி எடுத்துக்கிறேன், என் உழைப்பு மூலதனமாக போட்டு முன்னேறி வந்துருக்கேன். விவசாயிகளுக்கு வந்து அரசு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? அரசாங்கத்துக்கு நீங்கள் வந்து விவசாயத்துக்கு எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அரசாங்கம் வந்து இப்போ விலைவாசி உயர்வு அந்த மாதிரி வாங்குகிற பொருள், இப்போது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொள்முதல் விலை இதெல்லாம் வந்து விவசாயத்துக்கு வந்து அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னென்ன விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க? டிஎம்சின்னு ஒரு நெல் குடோன் ஒன்று திறக்கிறாங்க. அது திறக்கிறது தான் இப்போ எங்களுக்கு நெல் அந்த விவசாயத்தில் கொஞ்சம் லாபம் கிடைக்குது. அதுக்கு முன்னெல்லாம் கூலி அந்த வியாபாரிங்கிட்ட நெல் பண்ணும்போது இது பண்ணும்போதெல்லாம் எங்களுக்கு லாபமே கிடைக்காது. ஒரு 3 வருஷமாக தான் டிஎம்சி திறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு லாபமே. நீங்கள் என்ன நெல் நான் பயிர் வைக்க போகிறீங்க? நாங்கள் வந்து பொன்னி நடுவோம், 51, அதுமாதிரி சீரக சம்பா அதுமாரி ரகம் தான் நடுவோம். ஓகே, நன்றிண்ணா.